பணத்தின் பின்னால் ஓடிய மனிதன். ஒரு சிறிய கிராமத்தில் மார்த்தாண்டன் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். சிறுவயதிலிருந்தே அவன் மனதில் ஒரே ஆசை, நான் பணக்காரனாக வேண்டும், யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. பள்ளிக்கு செல்லும் காலத்தில் கூட அவன் நண்பர்களிடம் சொல்வான், என்ன ஆனாலும் சரி, பணம் மட்டும் இருந்தால் போதும். முதல் வெற்றி, ஆசையின் தொடக்கம். இளைஞனான பிறகு மார்த்தாண்டன் நகரத்துக்கு சென்றான். ஒரு சிறிய வேலையிலிருந்து தொடங்கி புத்திசாலித்தனத்தால் சீக்கிரமே முன்னேறினான். பணம் வந்தது. வீடு வாங்கினான், கார் வாங்கினான். அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் அந்த பாராட்டுகள் அவனுக்கு போதவில்லை. அவன் மனதில் ஒரு குரல் ஒலித்தது, இன்னும் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும் என்று. ஆசை நேர்மையை விழுங்கியது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. சற்று மோசடி செய்தால் ஒரே இரவில் பெரிய தொகை சம்பாதிக்கலாம். மனம் சற்று தயங்கியது. ஆனால் பண ஆசை அந்த குரலை அடக்கிவிட்டது. ஒரே தடவைத்தான், யாருக்கும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு அவன் தவறான வழியில் நடந்தான். அந்த ஒரு தவறு அவனை முழுவதும் மாற்றிவிட்டது. பணம் வந்தது, ஆனால் அதோடு சேர்ந்து மன அமைதி போனது, உறக்கம் போனது, நம்பிக்கை போனது. மனைவியுடன் சண்டைகள், பிள்ளைகளுக்கு நேரமில்லை, அம்மா அப்பா தனிமையில். அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை அவன் அலட்சியமாக தள்ளிவிட்டான். பணமிருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நினைத்தான். வீழ்ச்சி. ஒரு நாள் திடீரென்று அவனுடைய மோசடிகள் வெளிச்சத்துக்கு வந்தன. வேலை போனது, பணம் முடங்கியது, நண்பர்கள் மறைந்தார்கள், நீதிமன்றம், அவமானம், தனிமை. அந்த இரவு சிறிய அறையில் தனியாக உட்கார்ந்திருந்த மார்த்தாண்டன் அழுது கொண்டே சொன்னான், என்னிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் இப்போது ஒன்றுமே இல்லை. வசனத்தின் உண்மை. அந்த நேரத்தில் அவனுடைய அம்மா கொடுத்த பழைய வேதாகமும் அவனுடைய கையில் கிடைத்தது. அதில் இந்த வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. அவனுக்கு அப்போது புரிந்தது, பணம் தீமையல்ல. ஆனால் பண ஆசை மனிதனை தேவனிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் தன்னைப் போலவே தள்ளிவிடுகிறது. மாற்றம். அந்த நாளிலிருந்து மார்த்தாண்டன் மனம் திரும்பினான். எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். பணம் மீண்டும் வந்தது. ஆனால் இப்போது அவன் பணத்தின் அடிமையல்ல. பணம் அவனுடைய சேவகன். அவன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறியது. கதை சொல்லும் பாடம். பணம் நமக்கு தேவையானது, ஆனால் பண ஆசை நம்மை அழிக்கும். தேவனை விட, மனிதரை விட பணத்தை முதன்மை வைத்தால் முடிவில் இழப்பே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிருக்கிறது.